டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுற பிஇஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு ஆஸ்பிரண்ட்லேருந்து கேட்குற ஒரு கொஷின், ஒரு 3 கொஷினுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் அதிகமாக கேட்குற ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த பிளாக் எஜுகேஷனல் எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டிஆர்பி போர்டு? இது ஃபர்ஸ்ட்டு. இதுக்கான அப்டேட் இருக்கு. அடுத்தது, இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம வந்து படிக்கலாம்? எதிலிருந்து நம்ம தொடங்கலாம்? எப்படி நம்ம படிச்சா, நாம வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப்க்குள்ள வர முடியும்? ஒரு 100 மார்க்குக்கு மேல எடுக்க முடியும். ஸோ என்னென்ன விஷயங்கள பண்ணணும்? அதுக்கான ஒரு ஐடியாஸ் நான் தரேன். அடுத்தது 3 இன்ஃபர்மேஷன் என்ன அப்டின்னா, எவ்வளவு மார்க் எடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை கன்ஃபார்மா கிடைக்கும்? அப்டின்ற விஷயத்தையும் நான் சொல்லிர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஆர்பி போர்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து நம்மளுக்கு நவம்பர் மாசமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி போர்ட்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்ததால அப்ப ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஜனவரி மாசம் 1 வீக்கு இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனா இருக்கும் ஃபர்ஸ்ட். ஆனுவல் பிளானர் அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்ட் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, டிஆர்பி போர்ட்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆஸ் சூன் அஸ் அது ரிலீஸ் பண்ண உடனே கூட என்ன பண்ணலாம் அப்டின்னா, பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மந்த்ல கூட ரிலீஸ் பண்ணலாம். அப்படி சப்போஸ் அவங்க ரிலீஸ் பண்ணலன்னா, டெஃபினட்டா ஜனவரி மாசம் 1 வீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கான கால் ஃபார் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு கேப் படிக்கிறதுக்கு ஒரு 80 டூ 90 டேஸ் குடுப்பாங்க. அந்த டேஸ்லயே நம்ம வந்து பார்த்தோன்னா, இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியும். யாரெல்லாம் வந்து இந்த சிலபஸ இந்த ஒரு வித்தின் 90 டேஸ்க்குள்ள ரிலீஸ் நம்ப படிச்சு முடிக்க முடியும் அப்படின்னா, வேலைக்கு போகாம இருக்கிறவங்க பண்ணலாம். ஏன்னா வந்து ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு, எக்ஸாமும் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களும் படிக்கணும் அப்படின்னா, பிஃபோரா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணும். இல்ல இப்பயாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்ல இந்த எக்ஸாமுக்காகவே நான் வந்து பார்த்தேன்னா, ஃபுல் ஃபோக்கஸ் பண்றவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஒரு 80 டூ 90 டேஸே போதுமானது தான். ஏன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா அத வந்து கிளியர் பண்ண முடியும். வேலைக்கு போறவங்க அப்படின்றவங்க முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணும். இல்லன்னா இப்பயாச்சும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்ப நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஸோ இந்த ஜனவரி மாசம் 1 வீக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்னா, கரண்ட் வேக்கன்சி 51 குடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ நியூ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 30 ஆட் ஆகும். ஸோ மொத்தம் ஒரு 80 பிளஸ் எதிர்பார்க்கலாம். 80லிருந்து 90 அவ்வளோதான். ஸோ ஏன்னா அதுக்கு மேலலாம் வந்து பெருசா வச்சதில்ல. இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 96, 100க்குள்ள தான் வந்து இந்த பிஓ எக்ஸாம் நடக்குது. ஸோ ரொம்பலாம் நம்ம இதுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு குட் பொசிஷன். இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பொசிஷன் உள்ள ஒரு ஜாப். எய்ம் பண்றவங்க தாராளமா பண்ணலாம். ஸோ இதுல அதிகமா கேட்ட இன்னொரு கொஸ்டின் எது அப்டின்னா, நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன். நான் டிகிரி முடிச்சிருக்கேன். நான் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிளா அப்டின்னா, நாட் எலிஜிபிள். கம்பல்சரி பிஎட் இருக்கணும். பிஎட் இருந்து நீங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம டிஆர்பி போர்ட்ல இந்த பிஓ எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் குடுத்திருப்பாங்க மென்ஷன் பண்ணி. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயன்ஸு, ஜியோகிராஃபி அ ஸோ ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் அ டைரக்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் தான் இந்த பிஓ எக்ஸாமுக்கு எலிஜிபிள். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் பிஎட் முடிச்சுட்டேன். நான் எலிஜிபிளா அப்டின்னா கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் எலிஜிபிள் பண்ணல. சம் ஃபியூச்சர்ல என்னென்ன வேணா பண்ணலாம். இதுவரைக்கும் எலிஜிபிள்ல இன்ஜினியரிங் கிடையாது. ஸோ ஃபியூச்சர்ல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல கன்ஃபார்மா. ஆனா டிடிஎட் முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நாட் எலிஜிபிள். கம்பல்சரி பிஎட் வந்து இருக்கணும். அதே மாரி எவ்வளோ மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்டின்னா, கண்டிப்பா 95லிருந்து 100 100 பிளஸ் நீங்க எடுக்குறீங்க அப்டின்னா, கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் நடந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 மார்க் எடுத்தவங்களுக்கு, 90 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருக்கு. ரீசன் இந்த எக்ஸாம் உடைய டஃப்னஸ். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, டஃப்னஸ் அதிகமா இருக்கு.
அதுக்கேத்த மாரி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் லெவலும் போடுற மாரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கட் ஆஃப் லெவல் அப்படின்றது ஒரு 90 எடுத்தாலே கூட வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா இந்த வாட்டி நெறைய அவேர்னஸ் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து இந்த பிஓ எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது நெறைய பேருக்கு. இப்போ பிஓ எக்ஸாம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. அது நம்ம டிஆர்பி போர்ட்ல தான் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்ற நெறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா, ஆ இப்ப தெரிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் அவேர்னஸ் நெறைய கிரியேட் ஆயிருக்கிறதால, கொஞ்சம் ஆ இதனுடைய காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிளஸ் கட் ஆஃப் ரொம்ப பெருசாலாம் நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 100 மார்க் எடுத்தா கூட வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. சரி. இப்போ எங்கிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம்? எத வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம்? எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது? ஸ்டார்ட்டிங் ப்ராசஸே எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னா, இப்போ உங்களுக்கான ஒரு சில ஐடியாஸ் நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. 150 மார்க்ஸுக்கு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ப சிலபஸ் பொறுத்தவரைக்கும் நெறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சைக்காலஜிலருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே சைக்காலஜியா? அதுதான் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்டே அப்படின்னு யோசிக்காதீங்க. சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்க இங்க வந்திருப்பீங்க. டெட் எக்ஸாம் நீங்கலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ டெட் எக்ஸாம் படிச்சவங்களுக்கு சைக்காலஜி அப்படின்றது சேம் சிலபஸ். டெட்டோட சிலபஸும், பிஓ எக்ஸாமோட சிலபஸும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிமிலரா தான் இருக்கும். அப்போ சைக்காலஜிலருந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் ஏன் சைக்காலஜிய ஃபர்ஸ்ட்டு படிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, இதுல 30 மார்க்ஸ் இருக்கு ஆக்சுவலா. மத்த சப்ஜெக்ட்ட காட்டிலும் இதுல 30 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கு. ஸோ இதிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சைக்காலஜிய எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். 2 மோட்ல நீங்க வந்து ப்ரிப்பரேஷன பண்ணலாம். 1 டெட் எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ டெட் எக்ஸாம்ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர நீங்க வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்ததுலருந்து, இப்ப 2022லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேட்ச்சா நடந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ப அகாடமில நெறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அத வச்சு ஃபர்ஸ்ட் பேசிக்கா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பிஓ எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த புக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம அகாடமில ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரிஜினலா பிஓ எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்கன்ற கொஸ்டின நம்ம இதுல பார்த்துக்க போறோம். இப்போ நம்ம அந்த டெட் எக்ஸாம் கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா, இந்த பிஓ எக்ஸாம் உடைய சிலபஸ் ரிலேட்டடா அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பிஓ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சோண்டு இப்போ ஸ்டாக் இருக்கு. வேணும் அப்படின்னா 600 பிரைஸ் வரும். டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும். வேணா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறதுனா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த 2 மோடு பிஓ எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சைக்காலஜி பார்ட். எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாரி டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்கிற சைக்காலஜி பார்ட். அதுல எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் மேத்ஸ் அண்ட் சயன்ஸ். இதுல மார்க் வந்து அதிகமா இருக்கு. மேத்ஸ் அண்ட் சயன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம அகாடமிய நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மெஸ்மரைஸ் அகாடமில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேத்ஸ நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இது நான் சொன்னது இல்ல. நம்ப அகாடமியோட சேனல ஃபாலோ பண்ற ஸ்டூடண்ட்ஸ் சொன்னது. ஸோ அவங்க வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குட் ரிவ்யூ குடுத்துருக்காங்க. ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் இப்படிதான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத பக்காவா நம்ம டீச்சர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேடம் சொல்றதே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். சயின்ஸுமே அவங்களே கைட் பண்ணுவாங்க. சௌமியா மேடமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் கைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு மேஜர் ரோல் மேத்ஸ் அண்ட் சயன்ஸ். அதுல இருக்கிற மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய இருக்கு. ஸோ அதுல எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதையும் சௌமியா மேடமே உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி அடுத்ததா நீங்க எத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹிஸ்டரி அண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருக்கலாம். கான்ஸ்டிடியூஷன கம்பல்சரி நீங்க அங்க வந்து படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸி சப்ஜெக்ட்டா இருக்கும். பிளஸ் வந்து சம் மெஜாரிட்டி மெட்டீரியல் அவைலபிள் இன் த ஸ்கூல் புக்ஸ்.
ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸும் ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்ம அதிலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கே நம்ம ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ரெடிமேட் மெட்டீரியல். ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. பர்டிகுலராக என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டாப்பிக்கை நீங்கள் ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் எதுனா லிட்ரேச்சர், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அதை லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் இதை லாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ் சூன் அஸ் நான் கைட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஒரு பெரிய வந்து ரொம்ப ஏதோ வந்து ஒரு கடல் மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் ஒரு பேசிக்கான விஷயங்களை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அதில் எப்படி வந்து ஒரு 18 மார்க் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 18 மார்க்குக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து சோர்சஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இது மட்டும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பெண்டிங்கில் போட்டு வச்சுக்கோங்க. இது பக்கா பிளான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி தமிழ் லிட்ரேச்சரும் வந்து பெருசாக வந்து இல்லை. தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கொஞ்சம் படிச்சுக்கலாம். அதனுடைய கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் இன்னும் மோர் நோட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சில நோட்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா 90 டேஸ் இருக்கும் இல்லையா, அந்த 90 டேஸில் ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதை பற்றின எப்படி படிக்கணுன்ற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணுற ப்ராசஸ். இதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், டெஸ்ட் பேட்ச் எப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸோ மெஸ்மரைஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கெடியூல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்கெடியூல் ரெடியாக தான் இருக்குது. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஷெடியூலை வந்து நம்ம யூடியூப் சேனல்லே வந்து ஃபோக்கஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துட்டு அந்த ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம யூடியூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நோ நீட் டு ஒரி. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப்லேயே ஸோ ஃப்ரீ சோர்ஸஸாகவே கிடைக்கும். நீங்கள் அதுக்காக நீங்கள் எதுவும் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம எல்லாமே யூடியூப்பில் தான் நம்ம டைரெக்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி பிஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், அதுக்கான ஸ்கெடியூல், கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷனில் இருக்குது. எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து ரெகுலராக டெஸ்ட் வந்து நம்ம யூடியூப்லேயே நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடியாக இப்போ வேறு என்ன டவுட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த டவுட்டை மட்டும் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் போடுங்க. அந்த டீட்டெயிலை நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ.